ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டினை யூஸ் பண்ணி எப்படி ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். நௌக்கரி அந்த மாதிரி பிளாட்ஃபார்மை தாண்டி லிங்க்டின் யூஸ் பண்ணி ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். ப்ளஸ் லிங்க்டின் மூலிமா ஜாப் ரொம்ப கம்மியான பேர் எடுத்துக்கனால டிமாண்டும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் உங்களால் ஈஸியாக லிங்க்டின் யூஸ் பண்ணி ஜாப் எடுத்துட முடியும். ஸோ நீங்கள் லிங்க்டின்னாவே என்னன்னு தெரியல, அதில் எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒவ்வொருத்தருக்கும் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி எப்படி ரெக்வஸ்ட் கேட்கறதுலேருந்து ஆஃபர் லெட்டர் வாங்குற வரையும் லிங்க்டினை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லிங்க்டினை பற்றி A to Z தெரிஞ்சுக்கணும், அது மூலிமா நான் ஜாப் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் டில் எண்ட் வரையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு A to Z கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா நவீன். நான் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1+ இயர்ஸாக ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளோட சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஐடி ரிலேட்டடான வீடியோஸ் தான் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் லிங்க்டின் மூலிமா ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க்டினோட பேசிக் விஷயத்தை சொல்லிடுறேங்க. லிங்க்டின் மூலிமா நீங்கள் 2 வகையாக ஜாப் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 வகையாக ஜாப் எடுக்கலாம்னா எப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்க ஹெச்ஆரே உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து உங்களை தேடி வந்து ஓப்பனிங் இருக்குது வரீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட், நீங்கள் கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர்ஸை தேடி போய் நெட்வொர்க் மூலிமா கனெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி இதுதாங்க என் ரெஸ்யூம், ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு ஜாப் எடுக்கிறது. இது 2 மெத்தட். ஓகேங்களா? மொத்தத்தில் இந்த 2 மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெத்தடில் லிங்க்டின் மூலிமா ஜாப் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஹெச்ஆர்ஸ் உங்களை தேடி வருவாங்க, அந்த தேடி வரப்போ உங்கள் ப்ரொஃபைலில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லிங்க்டின் மூலிமா அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் காட்டும். அதுக்கு எப்படிலாம் உங்கள் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபஸ்ட்டு விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நானே ஹெச்ஆர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சர்ச் பண்ணுவோம்னா, லிங்க்டின்லேயே போய் சர்ச் பண்ணிருக்க மாட்டோம். அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எக்கச்சக்கமான டூல்ஸ் வெளியில் இருக்குது. ஓகேங்களா? அந்த டூல்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னாவே, நார்மலாக இப்போ எங்களுக்கு ஒரு ஜாவா டெவலப்பர் இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் போட்டாவே எங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ நாங்கள் சர்ச் போடுற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஆட் ஆகி வரும். ஸோ ஹெச்ஆர்ஸ் பார்த்துட்டு ஓகே இப்படி ஒரு ப்ரொஃபைல் லிங்க்டின்ல இருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் மெயினாக லிங்க்டின்ல உங்களோட விஷயம், அதுவும் கரெக்டாக என்னென்ன விஷயம் அப்டேட் பண்ணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஹெச்ஆர் சைட்லேருந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல் என்னென்ன விஷயம் ஆட் பண்ணணும், நாங்கள் என்னென்ன மாதிரி பேக் அண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மோஸ்ட்லி என்னோட சைட்லேருந்து நான் ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே சர்ச் அப்படின்னு சொல்லி லிங்க்டினுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அந்த சர்ச் மூலிமா சர்ச் பண்ணி லிங்க்டின் யாராச்சும் இருக்காங்களா கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத நான் அந்த டூல் யூஸ் பண்ணி பார்ப்பேன். பட் வேரியஸ் ஆஃப் டூல் இருக்குது. பட் எல்லா டூல்லையுமே இந்தந்த விஷயம் தான் கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்தந்த விஷயத்தை போட்டு தான் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த டூலில் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ப்ளஸ் டூலை பற்றியும் காட்டுற எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க்டின் எக்ஸ்ரே சர்ச் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டூல். ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ணுற டூல் ரெக்ரூட்மெண்ட்காக யூஸ் பண்ணுற எக்ஸ்ரே சர்ச். இது பார்த்தீங்கன்னா லிங்க்டின், அதே மாதிரி ஜிட்டப், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம், ட்விட்டர்லேருந்து நிறைய பிளாட்ஃபார்ம் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரே டூலில் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக இதில் லிங்க்டின்காக நான் யூஸ் பண்ணுற இது ஒரு ஃப்ரீ டூல் தான். ஸோ இதில் போய் எப்படி நாங்கள் ஹெச்ஆர் சைட்லேருந்து ப்ரொஃபைல் சர்ச் பண்ணணும் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதில் போய் ஃபர்ஸ்ட்டு இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜாப் டைட்டில். ஸோ நாங்கள் என்ன ரோல் நாங்கள் எடுக்கிறோமோ அதை போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாப் டைட்டிலுக்கு இப்போ நான் ஜாவா டெவலப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜாவா டெவலப்பர்னு போடுறேன் பாருங்கள். இப்போ நான் ஜாவா டெவலப்பர்னு போட்டேன். ஸோ அடுத்தது லொக்கேஷன் கேட்குது, எந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு கொடுக்குறேன் இப்போது. ஓகேங்களா? சென்னைன்னு கொடுத்துட்டு அதே மாதிரி கீ ஸ்கில்ஸ் ஏதாச்சும் வேணுனாலும் போட சொல்லுது. நான் ஒன்றும் லொக்கேஷன் போடுவேன், இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கீ ஸ்கில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நான் கீ ஸ்கில்ஸ் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஜாவாவில் ஸ்ப்ரிங் வேணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல ஸ்ப்ரிங்னு போடுவேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ் மேனேஜர் நான் கீ ஸ்கில்ஸையும் போட்டு ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் சென்னைன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இல்லை எக்ஸ்க்ளூட் கீவேர்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி இது வேண்டாம், இப்போ எனக்கு ஸ்ப்ரிங் பூட் வேணாம், ஸ்ப்ரிங் தான் வேணும், இல்லை எனக்கு இந்த விஷயம் வேணாம், அந்த மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணாலும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். அந்த இடத்துல எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி எஜுகேஷனும் வெறும் ஒரு டிகிரியெல்லாம் மாஸ்டர் முடிச்சவங்க அந்த மாதிரி காட்டும். ஸோ அதில் நான் வெறும் டிகிரின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி கரண்ட் எம்ப்ளாய் எங்கேயோ ஒர்க் பண்ணுறதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கணுமான்னு கேட்கும். அதில் நான் ஜஸ்ட்டாக பார்க்கலன்னு நான் சொல்லிட்டு நார்மலாக இப்போ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும், அதாவது என்ன ரோலுக்கு நான் தொலைவரேன், லொக்கேஷன் என்ன, டிகிரி குவாலிஃபிகேஷன் எவ்வளோ முடிச்சிருக்கணும், இதை மட்டும் நான் போட்டுட்டு ஃபைன் பீப்புள் ஆன் லிங்க்டின் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு URL கோட் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஓப்பன் இன் கூகுள்னு கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் எனக்கு கூகுளில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க்டின்ல யாரெல்லாம் ஜாவா டெவலப்பர் இந்த மாதிரி பாருங்கள்
போஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வச்சு கூகுளே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸில் சென்னையில் யாரெல்லாம் ஜாவா டெவலப்பர் இருக்காங்களோ அவங்களோட லிங்க்டினோட லிங்க்லாம் மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து அவங்க ப்ரொஃபைல் ஏதாவது செட் ஆகுது அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா 1-to-1 மெசேஜ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஹெச்ஆர் சைட்லேருந்து சர்ச் பண்ணி எடுக்கிற விஷயம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இப்போ ஓரளவுக்கு எப்படி சர்ச் பண்ணி நாங்கள் எடுக்கிறவங்களும் உங்களுக்கு அந்த பேக் அண்ட் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு தகுந்தாப்பில் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் சர்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வரும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு பார்க்குறேன். இப்போ என்னோட ப்ரொஃபைலுக்குள்ள நான் போகிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயம் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னா லிங்க்டினில் போயிட்டு இந்த ஹெட்டரில் நீங்கள் என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ரோலை வைங்க. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வைக்கக்கூடாது. நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குள்ள ஜாவா டெவலப்பராக இருக்கீங்கன்னா ஜாவா டெவலப்பர், .NET டெவலப்பர்னா .NET டெவலப்பர், என்ன விஷயம் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஹெச்ஆராக இருக்கனால ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் டாக்ஸ் அபவுட்டில் நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக எதை பற்றியாச்சும் போட்டிருக்கலாம். இப்போ ஜாவானா ஜாவா பற்றி ரிலவெண்ட்டாக என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கலாம். ஸோ இங்கே நான் கொடுத்த இந்த லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா அங்கே நான் கீவேர்ட்ஸில் போட்ட லொக்கேஷனில் எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்கள். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் நார்மலாக இந்த லொக்கேஷன் இடத்துல என்ன லொக்கேஷனில் இப்போ இருக்கீங்களோ அது எக்ஸாக்டாக கொடுங்க. மோஸ்ட்லி இப்போ அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நாமக்கல் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கூட உங்களோட ஜாப் லொக்கேஷன் என்ன, இப்போ ஜாப் சென்னையில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, பெங்களூர் ஒர்க் பண்ண போகிறீங்களா, கோயம்புத்தூர் ஒர்க் பண்ண போகிறீங்களா, அந்த லொக்கேஷன் என்னமோ அதை இங்கே கொடுத்து வைங்க. சும்மா உங்கள் ஊர், இப்போ எங்கள் ஊர் நாமக்கல்னு நான் போய் நாமக்கல் இந்த இடத்துல கொடுத்து வச்சேன்னா யாரும் நாமக்கல்னு சர்ச் பண்ண மாட்டாங்க, சென்னைன்னு தான் போடுவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்து உங்கள் ப்ரொஃபைல் வராமல். ஸோ ஒர்க் லொக்கேஷனை நம்ம அந்த ஒர்க் லொக்கேஷனை நீங்கள் போடணும் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கீழே வரேன். எபோட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எபோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி அங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துருக்கு பாருங்கள். இவங்க ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே எபோட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் போடுறீங்களோ அது எல்லாமே தான் எங்களோட சைடு சர்ச்சிலேருந்து எடுத்துகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எபோட்டில் பாருங்கள் நான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் டொமஸ்டிக் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது இந்தியாவிலேருந்து ஐடியில் ரெக்ரூட் பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் இருக்கனால டொமஸ்டிக் ஐடி ரெக்ரூட்மெண்ட்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி கீ ஸ்கில்ஸில் யாராச்சும் வந்து C2H கான்ட்ராக்ட் டு ஹையரில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் C2H மென்ஷன் பண்ணியிருக்கேன். end-to-end ரெக்ரூட்மெண்ட் தெரியும் எனக்கு. end-to-end ரெக்ரூட்மெண்ட்டில் சோர்சிங், ஸ்க்ரீனிங், ஷார்ட் லிஸ்டிங், ஷெடியூலிங் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட ஸ்கில்ஸ்லாம் எனக்கு என்னென்ன தெரியும், என்னோட ரோல் பேர் என்ன, ப்ளஸ் அதே மாதிரி அந்த ரோலில் நான் ஸ்பெசிஃபிக்காக எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ அதில் நான் எதெல்லாம் ஸ்ட்ராங்கு, ப்ளஸ் அதில் எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியும். இந்த மாதிரி நான் டீட்டெயில்டாக 2 லைனில் 3 லைனில் வர மாதிரி உங்கள் ஸ்கில் செட்டில் மட்டும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதை தவிர மற்றபடி உங்கள் எபோட் அது இதையும் போடணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் ஹெச்ஆர் எல்லாரும் ப்ரொஃபஷனலாக உங்களை கான்டாக்ட் ஈஸியாக பண்ணுறதுக்கு உங்களோட கான்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஈஸியாக இருக்கும். ஹெச்ஆர் நாங்கள் பார்க்குறப்ப டக்குன்னு உங்கள் மெயில் ஐடியை உள்ளே போய் தொலைணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட எபோட்லேயே இருந்துச்சுன்னா ஈஸி டு ஆக்சஸ், ஈஸியாக டக்குன்னு காப்பி பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மெயில் போடணுன்னா உடனே மெயில் போட்டு விட்ருவோம் ஃபான்ஸ். ஓகேங்களா, ஸோ எபோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் விஷயம். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே நம்ம சர்ச் போடுறப்ப பாருங்கள் நம்ம கிட்ட பேச்சுலர் டிகிரியா இல்லை மாஸ்டர்ஸ் முடித்தவங்களா இல்லை வேறு டாக்டரேட் முடித்தவங்களா PhD முடித்தவங்களான்னு கேட்கும். ஒவ்வொருத்தரும் மாஸ்டர்ஸ் முடித்தவங்களை மட்டும் பார்ப்பாங்க, ஒருத்தர் ஒரு டிகிரி முடித்தவங்களை பார்ப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த டிகிரி கேட்டகரியில் உங்கள் ப்ரொஃபைலே வராமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க, நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எங்கே முடித்தேன், ஸ்கூலிங் எங்கே முடித்தேங்கிறது, டிப்ளமோவிலேருந்து இப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கே படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு எல்லா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கூலிங் ஹையர் செகண்டரி இங்கே முடித்தேன், அடுத்து டிப்ளமோ படித்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தது, அடுத்து இப்போ மாஸ்டர்ஸ் MBA HR நான் பண்ணிட்டு இருக்க வரையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மேபி யாராச்சும் MBA படிச்சுட்டு இருக்கவங்க இருந்தால் கூட ஓகேன்னு தோணுன்னா என் ப்ரொஃபைல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எஜுகேஷன் விஷயத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது அடுத்த விஷயம். அடுத்து மெயினாக எப்படி நீங்கள் எபோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மெயினாக ஸ்கில்ஸுங்கிறதுக்கே ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது பாருங்க. நான் IT ரெக்ரூட்மெண்ட், ஃபுல் சைக்கிள் ரெக்ரூட்மெண்ட், அதே மாதிரி இப்போ என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனியில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இப்போ அது எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருக்கேன். மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ், ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வைங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் செட் போர்ஷன்லேருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி எபோட்டில் என்ன நீங்கள் சொல்லியிருந்தீங்களோ அதை வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க.
ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். மெயினாக ஸ்கில் செட் பக்காவாக பார்த்துங்க. காலேஜ் விஷயத்தை கரெக்டாக ஃபீல் பண்ணுங்கள். எம்ப்ளாய்மெண்ட்லேயும் நீங்கள் என்னென்ன கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா அத்தனை கம்பெனி டீட்டெயிலாக என்னென்ன பண்ணீங்கன்னு அதை கொண்டு போடுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் விஷயத்தில். அதே மாதிரி எபோட்டில் நான் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ அது சர்ச் பண்ணுறப்ப கரெக்டாக வர மாதிரி அந்த ஸ்கில்ஸ்லாம் என்னென்னு தெரியுமா அதை போடுங்க. ஜாவா டெவலப்பர் ஃப்ரெஷராக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் மெயினாக இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்னு போட்டிருக்க பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் என்ன ரோல் சாஃப்ட்வேர் டெவலப்பர் டெஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்க, டெஸ்டிங்லாம் போடக்கூடாது மொட்டையா. அதில் என்ன செலினியம் வித் ஜாவானா செலினியம் வித் ஜாவா டெஸ்ட் அந்த மாதிரி டீட்டெயிலாக போடுங்க. அப்படி தான் போட்டு எல்லாருமே சர்ச் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளியராக எப்படி உங்களோட ப்ரொஃபைலை செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எப்படி சர்ச் பண்ணுவோம், ப்ளஸ் அந்த சர்ச் எப்படிலாம் விஷயத்தை எடுத்துக்குன்னு சொல்லி ப்ரொஃபைல் எந்தெந்த விஷயம் நீங்கள் மெயினாக ஆட் பண்ணுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். லிங்க்டின்ல என்னன்னு சொல்லி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக போட்டு வைங்க. அதெல்லாமே தான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சர்ச் பண்ணுறப்ப உங்கள் ப்ரொஃபைல் அப்பாய் மேலே வரும். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரொஃபைல் பில்டிங். இந்த இடத்துல நீங்கள் பெருசாக எந்த ஒரு வேலையும் பண்ண போகிறது, ஜஸ்ட்டாக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை அழகாக ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி வைக்க போகிறீங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஆர் ஓப்பனிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாண்டடாக மெசேஜ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஓகேன்னு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட். இதுதான் லிங்க்டினோட ஃபஸ்ட்டு பார்ட் ஜாப் எடுக்கிறதுக்கு. மேபி ஹெச்ஆர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் கனெக்ட் ஆகிட்டு அவங்க உங்களுக்கு காலே பண்ணுவாங்க, பேசிட்டு இன்டர்வியூ சொல்கிறாங்கன்னா அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டுனா ஆஃபர் லெட்டர் வரையும் மூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பர்சன் லிங்க்டின்ல. அடுத்து செகண்ட் செட் ஆஃப் பர்சன் என்னன்னா இந்த மாதிரி ஹெச்ஆர்ஸ்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி மெசேஜ் வரலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் இப்போலாம். அதுவும் ஐடியில் எக்கச்சக்க பேர் உள்ளே வந்துட்டனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப யூஸ் ஆகுது லிங்க்டின்ல. பட் ஃப்ரெஷருக்கு அவ்வளோக்கு எஃபெக்டிவாக அந்த இடத்துல இருக்காது. மேபி ஏதாச்சும் பல்க் மேல் அந்த மாதிரி போட்டாங்கன்னா மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி லிங்க்டின்ல வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. செகண்ட் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். ஏன்னா செகண்ட் மெத்தட் மூலியமாக தான் நிறைய பேருக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும். செகண்ட் மெத்தட் என்னன்னா நாம் ஹெச்ஆர்ஸை தேடியோ இல்லை எங்கே ஓப்பனிங் இருக்கோ அந்த கம்பெனியில் இருக்க ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணியோ ஜாப் எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது எப்படி, அதுக்கு என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் தேடி போகிறீங்கன்னா அந்த தேடி போகிறத பார்த்தீங்கன்னா 3 விதமாக சர்ச் பண்ணி ஜாப் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா லிங்க்டின் மூலியமாகவே நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங்ஸை ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் கம்பெனியில் இது கால் எடுக்கிறோம், அது கால் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஐடி கம்பெனியில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஐடி கம்பெனி எல்லா கம்பெனி மோஸ்ட்லி ஒரு 50 பேரில் ஒரு 5 பேர் வேலை செஞ்சால் கூட அந்த கம்பெனி லிங்க்டின்ல கண்டிப்பாக ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஐடி கம்பெனியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி எல்லா ஐடி கம்பெனி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களே போஸ்ட் போடுவாங்க, ஓப்பனிங் இங்கே இருக்குது, எங்கள் கம்பெனியில் ஆள் தேவை அப்படின்லாம் போடுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிட முடியும். அதே மாதிரி ஜாப் சர்ச் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜாவா டெவலப்பர் ஓப்பனிங் ஏதாச்சும் இருக்கான்னு போட்டிங்க, எந்தெந்த கம்பெனியில் ஜாவா டெவலப்பருக்கு ஓப்பனிங் இருக்குன்னு வரும். அந்த இடத்துலையும் போய் நீங்கள் கேஷுவலாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒன்று கம்பெனியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கினா அவங்க போகிற இடத்துல அப்ளை பண்ண, இல்லை நீங்களே ஜாவா டெவலப்பர்னா என்ன ரோல் தருறீங்க அதை தேடி போட்டு ஏதாவது ஓப்பனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஷோ போகணும் என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட். அடுத்தது செகண்ட் மெத்தட் என்னென்னா அப்ளை பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் அப்ளை பண்ணிட்டே கிடப்பாங்க. அதில் நீங்கள் அடுத்த லெவல் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணணும்னா இப்போது ஒரு கம்பெனி இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கலாம். இப்போ டிசிஎஸ்ல யாரோ ஒருத்தர் ஓப்பனிங் போட்டுங்க. இப்போ டிசிஎஸ் கூட பெரிய கம்பெனி, இப்போ ஒரு சின்ன கம்பெனி இப்போ ஒரு 200 300 500 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் 10-20 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஓப்பனிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸில் போயிட்டு ஹெச்ஆர் யாருன்னு பார்க்கணும். ஸோ அந்த ஹெச்ஆருக்கு நீங்கள் 1-to-1 ரெக்வஸ்ட் மெசேஜ் அனுப்பணும். இந்த பாருங்க, இதுதான் என்னோட நேம், ஸோ நான் இங்கேருந்து வரேன், எனக்கு இதெல்லாமே தெரியும், இதுதான் என்னோட ரெஸ்யூம், ஸோ உங்களோட ஓப்பனிங் இங்கே இருக்குன்னு சொல்லி நான் லிங்க்டின்ல பார்த்துருந்தேன், ஸோ என்ன ரெஃபர் பண்ணுங்க, இல்லை அந்த ஓப்பனிங் யார் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எங்கள் ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா எல்லா ஹெச்ஆருக்கு அனுப்பக்கூடாது. யார் யாரெல்லாம் ஓப்பனிங் இருக்குன்னு போஸ்ட் போட்டிருக்காங்களோ, எந்தெந்த கம்பெனிலாம் போஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட் போட்டிருக்க ஹெச்ஆருக்கு அனுப்பிச்சா தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். சும்மா எல்லாருமே சொல்லுவாங்க ஏதோ கம்பெனிக்கு இருக்க ஹெச்ஆருக்குலாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருங்க, அப்படிலாம் அனுப்பிச்சா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அங்கே ஓப்பனிங்கே இல்லைன்னா நீங்கள் எத்தனை 10-100 ஹெச்ஆர் கான்டாக்ட் பண்ணால் கூட அங்கே ஓப்பனிங்கே கிடையாது அந்த கம்பெனியில், அப்படின்னா எப்படி அங்கே வேலை இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங் போட்டிருக்காங்களோ அந்த கம்பெனியை லிங்க் பண்ணி அந்த கம்பெனி இருக்க ஹெச்ஆருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நிறைய பேர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் தொலைவீடு தான் இருக்காங்க, கஷ்டப்பட்டு அதனால லிங்க்டின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வாண்டடாக 1-to-1 மெசேஜ் பண்ணுறப்போ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ நான் அப்ளை பண்ணுறாங்கன்னா 1000 பேர் 500 பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1-to-1ல ஒருத்தர் 2 பேர் ஒரு 5 பேர் தான் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ அதோட எண்ணிக்கை கம்மிங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீ ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு
ஹெச்ஆர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் செகண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். சரிங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேர்டாக ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஜாப் ரோலில் இருக்கவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஓப்பனிங் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு எஃபெக்டிவான ஒரு மெத்தட். அது எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஹெச்ஆராக இருக்கேன். இப்போ ஹெச்ஆரை விட்டுருங்க. இப்போ நான் ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா, ஜாவா டெவலப்பர்ஸ்ன்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னாவே நிறைய ஜாவா டெவலப்பர் பீப்புளெலாம் வருவாங்க. அப்போ ஜாவா டெவலப்பரையாக பார்த்து நீங்கள் ஃபாலோ கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ கொடுக்க அவங்களோட கொலீக்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய லிங்க்டின் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பரை மட்டுமே காமிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்படி நீங்கள் ஜாவா டெவலப்பராக கனெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 100 கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா நிறைய பேர் உங்களோட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க, ஜாவா டெவலப்பர் மட்டும். ஓகேங்களா, அப்படி கனெக்ட் ஆகிறப்ப நீங்கள் அந்த ஜாவா டெவலப்பர்ஸ்டே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஓப்பனிங் இருந்தால் சொல்லுங்கள் ரெஃபர் பண்ணால், அவங்களும் அதே ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியும் அவங்க டீமுக்கு ஏதாச்சும் ஆள் தேவையா, இல்லை அவங்க கொலீக் சைடில் ஏதாச்சும் அவங்க பக்கத்தில் இருக்க டீமுக்கு ஆள் தேவையான்னு தெரியும். ஸோ அப்போ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க, ஆமாங்க ஒரு டீம் பார்த்துட்டு இருக்கோன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பனிங் ஏதாச்சும் வந்தால் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் பர்சனாக இருக்கார், கம்பெனியில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனாக இருக்கார், அவர் தான் இன்டர்வியூவே எடுக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்க ஒரு பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க, அவரும் பார்த்துட்டாரு. ஸோ நீங்கள் ரிக்வஸ்ட் கேட்ட மெத்தடும் பிடிச்சிருக்கு அவருக்கு. சரி, அவரும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் கேட்குறீங்க, சரி ஓகே இவர் எடுத்து ட்ரைன் பண்ணிக்கலாம், லிங்க்டின்ல வந்து நம்மள்ட்ட கேட்குறாருன்னு சொல்லி கூட எடுத்து ட்ரைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்திருக்கு. அவங்களுக்கு ஃப்ரெஷர் எடுக்கணும்னா ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி ரெக்வஸ்ட்டாக கேட்டனால அப்படியே கான்வர்சேஷன் போய் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டு ஓகே ஃபைன் இன்டர்வியூ எடுத்து பார்த்தோம், டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் உங்களோட லைன்லேயே ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பர், டெஸ்டிங்னா டெஸ்டிங் லைன், டாட் லைன் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அந்த லைனில் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இப்போ ஒரு உங்களோட கனெக்ஷனில் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை போஸ்ட்டாக கூட போடலாம். உங்களோட போஸ்ட்டில் இந்த மாதிரி நான் தொலைவிட்டு இருக்கேன் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னா, ஸோ உங்களோட கனெக்டாக இருக்க உங்களை மாதிரியே இருக்க அந்த ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க உங்கள் போஸ்ட்டை பார்த்துட்டு கூட ஓகே ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் சொல்லலான்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு கற்றுக்கலாம், நான் இப்படி படிச்சிருக்கீங்க வேறு ஏதாச்சும் என்ன படிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரிலவெண்ட்டாக இருக்க விஷயத்தில் என்ன பண்ணலாம். அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஜாபே கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸில் கொண்டு போய் முடியும். ஸோ உங்களோட ஒரு ரோலில் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்களோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ கனெக்ஷன்ஸ் அவங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ண பிளான் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான 3 மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, திருப்பி ரீகால் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்களே கம்பெனியை தேடி பிடிச்சி மெசேஜ் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணுறது, கம்பெனிலேயோ இல்லை நார்மலாக சர்ச் பண்ணியோ கூட எந்த இடத்துல எந்தெந்த கம்பெனி போட்டுருக்காங்க அங்கே அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட் நீங்களே அப்ளை பண்ணுறது. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ண ஹெச்ஆருக்கு 1-to-1 மெசேஜ் பண்ணுறது. தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரோல் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ரோலில் இருக்க அதே ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆளுங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குது. இந்த 3 மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு. இதை தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுங்க, எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பார்த்தே இல்லாமல் சும்மா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருந்தீங்க அது உங்களோட கிடைக்கலாம். இப்போ ஒரு 100 பேர் 200 பேருக்கு பண்ணி கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் ஒரு 10 பேருக்கு பண்ணால் கூட அது வேல்யூபிள் அதிகம், ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த வேல்யூபிளான இந்த 3 மெத்தடை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி எல்லா விஷயம் நான் சொல்லணும்னு நினச்ச லிங்க்டின் பற்றின A to Z விஷயம் சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு 2 பார்ட்லையும் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். கம்பெனி ஹெச்ஆர் உங்களை தேடி வந்தால் கூட எப்படி உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் எப்படி தேடி போகிறீங்க 2 மெத்தடையும் சொல்லியிருக்கேன். 0 to 100 வரையும் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பார்த்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபராக தான் இருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் ஆடானா என்ன ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த வீடியோ மூலிமா என்னால் முடிஞ்ச ஒரு வேலையை ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதை தாண்டி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் ஜாப் வைஸில் கரியர் வைஸில் இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் லைனில் போட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஜாப் அண்ட் கரியர் வைஸில் இருக்கோ அதை ஃபில் பண்ணிட்டு கீழே உங்கள் நேம் அண்ட் நம்பர் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் வீக்லி 5 to 10 பீப்புளுக்கு கால் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொடுக்க முடியும். ரியலாக கொடுத்தனா அவங்க ஜாப் வைஸில் கரியர் வைஸில் மூவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வர ஒரு 5 to 10 பீப்புளுக்கு மட்டும் நான் கால் பண்ணி பேசலான் இருக்கேன். இல்லை மோஸ்ட்லி ரிப்ளை வச்சு உங்களுக்கு பண்ணி என்ன சொல்யூஷன் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட் இருக்குல்ல என்கிட்ட பேசணும், இல்லை கரியர் ஜாப் வைஸில் நிறைய ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. அதுதான் எனக்கு மோட்டிவாக அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.